ஸோ கைஸ் மண்டே நைட்ரோட மெயின் இவெண்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம ஏஜே ஸ்டைலோட ட்ரிபியூட் வந்து நடந்திருக்கு. அண்ட் அங்கே வந்து நம்ம ஏஜே ஸ்டைல் கூட வந்து வந்திருக்காரு. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா நிறைய விஷயம்லாம் வந்து நடந்திருக்கு. லைக் நம்ம ஏஜே ஸ்டைல் வந்து ரிட்டையர் ஆகிட்டாரா இல்லையா அது வந்து நம்மளுக்கு வந்து தெரிஞ்சிச்சு. அண்ட் கடைசியில் வந்து நம்ம அண்டர்டேக்கர் கூட வந்து வந்துடுறாரு. ஸோ அண்டர்டேக்கர் அண்ட் நம்ம ஏஜே ஸ்டைலுக்கான கன்ஃபர்டேஷன் கூட வந்து நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ என்னெல்லாம் வந்து நடந்தது இந்த செக்மெண்ட்டில் அது வந்து நம்ம வந்து இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே வந்து போக முன்னாடி நீங்கள் வந்து இன்னும் இந்த வீடியோக்கு வந்து லைக் பண்ணால் மறக்காமல் வந்து லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் சேனலுக்கு வந்து புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா மண்டே நைட் ரா ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஏஜே ஸ்டைல் கலர் நிறைய வீடியோஸ்லாம் வந்து போட்டு காமிப்பாங்க. ஸோ ஏஜே ஸ்டைல் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து எப்போ வந்து சாம்பியன் ஆனார், எப்போ வந்து அவர் வந்து டெபியூட் பண்ணார், ஸோ அவரோட WWE கரியரோட ஹைலைட் மூமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா WWE வந்து வீடியோ பேக்கேஜ் மூலியமாக வந்து நிறைய வந்து காட்டுவாங்க இந்த ஷோ ஃபுல்லாகவே. ஸோ டைம் வந்து ஆகுது அண்ட் மெயின் ஈவெண்ட்கான நேரம் வந்து ஆகுது. அண்ட் அங்கே வந்து மெயின் ஈவெண்ட்டில் வந்து நம்ம ஏஜே ஸ்டைல் வந்து வராரு. ஸோ ஏஜே ஸ்டைல் வந்து ஃபஸ்ட்டு வந்து வராரு அண்ட் ஏஜே ஸ்டைலுக்கான தரமான என்ட்ரன்ஸ் வந்து நடக்குது. ஏஜே ஸ்டைலோட ஹோம் க்ரௌட் கூட அது. ஸோ அதனால வந்து தேங்க்யூ ஏஜேக்கான சான்ஸ்லாம் வந்து ரொம்ப வந்து லவுடாக வந்து பண்ணுறாங்க க்ரௌட் ஃபுல்லாகவே. தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஏஜே ஸ்டைல் வந்து மைக் எடுக்கிறாரு. தென் அதுக்கப்புறம் வந்து அவர் வந்து சொல்கிறாரு, ஸோ நான் வந்து சூட் போட்டு வந்து வரலான்னு இருந்தேன், ஆனால் லாஸ்ட் டைம் வந்து நான் வந்து சூட் போட்டு வரும்போது நான் வந்து கோடி ரோட்ஸ் வந்து பறந்துட்டேன். ஸோ அதனால் வந்து நான் வந்து இன்றைக்கி வந்து சூட் போட்டுலாம் வந்து வரல, நான் வந்து என்னோட காஸ்டியூம்லேயே வந்து வந்திருக்கேன்னு வந்து நம்ம ஏஜே ஸ்டைல் வந்து ஃபஸ்ட்டே வந்து கன்ஃபார்ம் வந்து பண்ணுறாரு. தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஏஜே ஸ்டைல் வந்து தன்னோட கரியரை பற்றி வந்து பேசுகிறாரு. நான் வந்து TNAல வந்து நிறைய லெஜெண்ட் கூடலாம் வந்து ஃபைட் பண்ணியிருக்கேன், நான் வந்து கிறிஸ்டோபர் டைனிஸ் கூட வந்து ஃபைட் பண்ணியிருக்கேன், சமோவா ஜோ கூட வந்து ஃபைட் பண்ணியிருக்கேன், நிறைய லெஜெண்ட் கூட வந்து நான் வந்து இந்த ரெஸ்லிங் கரியரில் வந்து ஃபைட் வந்து பண்ணியிருக்கேன். TNAல வந்து நான் வந்து நிறைய லெஜெண்ட் கூட வந்து ஃபைட் பண்ணேன். தென் அதுக்கப்புறம் வந்து நான் வந்து நியூ ஜப்பான் ப்ரோ ரெஸ்லிங்க்கு வந்து போனேன், NJPWக்கு வந்து போனேன், அங்கே வந்து நான் வந்து நிறைய லெஜெண்ட் கூட வந்து ஃபைட் பண்ணேன். அங்கே வந்து எனக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸு கூட வந்து கிடச்சாங்க, லூக் கேலஸ் அண்ட் கால் ஆண்டர்சன் வந்து எனக்கு வந்து கிடச்சாங்க. தென் அங்கே வந்து எங்களோட ஒரு கிளப்பு கூட வந்து இருந்ததில்ல, அது வந்து புல்லட் கிளப்பு. ஸோ அதை பற்றி கூட வந்து நம்ம ஏஜே ஸ்டைல் வந்து சொல்கிறாரு. அண்ட் தென் அதுக்கப்புறம் வந்து நான் வந்து WWE வந்து டெபியூட் வந்து பண்ணேன். அண்ட் இங்கே வந்து நான் வந்து நிறைய லெஜெண்ட்ஸ் கூட வந்து ஃபைட் பண்ணியிருக்கேன். ஸோ நான் வந்து ஆல்மோஸ்ட் எல்லாமே வந்து முடிச்சிட்டேன். ஸோ ஆல்மோஸ்ட் நான் வந்து இந்த ரெஸ்லிங் கரியரில் வந்து எல்லாமே வந்து டன் பண்ணிட்டேன். நான் வந்து எல்லாமே வந்து பண்ணியிருக்கேன் இந்த ரெஸ்லிங் கரியரில். ஆனால் நான் வந்து ஒரே விஷயம் தான் வந்து இன்னும் வந்து பண்ணல, அது வந்து நான் வந்து ஃபுல் டைம் ஒரு ஃபாதராக வந்து இல்லை. ஸோ நான் வந்து என்னோட டைம் வந்து என்னோட ஃபேமிலிக்கு வந்து கொடுக்க முடியல. ஸோ இந்த ரெஸ்லிங் ஃபீல்டில் வந்து நான் வந்து இருந்ததால் நான் வந்து ஃபேமிலிக்கு வந்து டைமே வந்து கொடுக்க முடியல. அண்ட் இப்போ வந்து நான் வந்து அது வந்து பண்ணலான்னு இருக்கேன், நான் வந்து ஃபேமிலி கூட வந்து இருக்கலான்னு வந்து இருக்கேன். ஸோ இது வந்து நீங்கள் வந்து நிறைய வாட்டி வந்து கேட்டிருப்பீங்க, நான் வந்து நிறைய பர்த்டே பார்ட்டிஸ்லாம் வந்து மிஸ் பண்ணேன், நிறைய ஃபேமிலி டைம்லாம் வந்து மிஸ் பண்ணேன். அண்ட் இப்போ வந்து நான் வந்து அதான் வந்து பண்ண போகிறேன், நான் வந்து ஃபுல் டைம் ஃபாதராக வந்து ஆகணும்னு வந்து நம்ம ஏஜே ஸ்டைல் வந்து கன்ஃபார்ம் வந்து பண்ணுறாரு. அண்ட் தென் அதுக்கப்புறம் வந்து நம்ம ஏஜே ஸ்டைல் வந்து சொல்கிறாரு, என்னோட லைஃபோட பிக்கெஸ்ட் ஃப்ளெக்ஸ் என்னன்னா அது வந்து என்னோட ஒய்ஃபு. ஸோ என்னோட இந்த வேர்ல்டுலேயே வந்து பெஸ்ட் ஒய்ஃப் வந்து எனக்கு வந்து கிடச்சிருக்கான்னு வந்து நம்ம ஏஜே ஸ்டைல் வந்து சொல்கிறாரு. தென் ஏஜே ஸ்டைல் வந்து சொல்கிறாரு, எல்லாருக்கும் வந்து இந்த சான்ஸ் வந்து கிடைக்குமா இல்லையான்னு வந்து தெரியல, ஆனால் எனக்கு வந்து கிடச்சிருக்கு. நான் வந்து ராயல் ரம்பிளில் வந்து டெபியூட் வந்து பண்ணேன். அண்ட் எக்ஸாக்ட் 10 இயர்ஸ்க்கு அப்புறம் வந்து நான் வந்து ராயல் ரம்பிளில் வந்து ரிட்டையர் வந்து ஆகிட்டேன் அகைன்ஸ்ட் குந்தர். ஸோ இந்த மூமெண்ட் வந்து எல்லாருக்குமே வந்து கிடைக்காது, ஆனால் எனக்கு வந்து கிடச்சிருக்கு. ஸோ நான் வந்து ரொம்ப வந்து கிரேட்ஃபுல்லாக இருக்கேன், ரொம்ப வந்து தேங்க்ஃபுல்லாக இருக்கேன்னு வந்து நம்ம ஏஜே ஸ்டைல் வந்து சொல்கிறாரு. அண்ட் ஏஜே ஸ்டைல் வந்து இன்னொரு விஷயம் கூட வந்து கன்ஃபார்ம் வந்து பண்ணுறாரு, அவர் வந்து ராயல் ரம்பிளில் வந்து தன்னோட கிளப்ஸ் வந்து போட்டிருப்பார்ல, ஸோ அதை பற்றி கூட வந்து நம்ம ஏஜே ஸ்டைல் வந்து பேசுகிறாரு. ஸோ நான் வந்து எதுக்காக வந்து அந்த கிளப்ஸ் வந்து மறுபடியும் வந்து போட்டேன்னா, ஸோ நான் வந்து இந்த கிளப்ஸை வந்து என்னோட ஹோம் டவுன் அட்லாண்டாவில் வந்து கீழே போகலான்னு வந்து இருந்தேன். ஸோ அதனால் வந்து நான் வந்து ராயல் ரம்பிளில் வந்து என்னோடய க்ளப்ஸை வந்து மறுபடியும் வந்து போட்டுக்கினேன். அண்ட் இப்போ வந்து நான் வந்து என்னோடய க்ளப்ஸை வந்து கீழே வந்து போடுறேன். தென் அதுக்கப்புறம் வந்து நம்ம ஏஜே ஸ்டைல் வந்து தன்னோட ஜாக்கெட்டை வந்து கழட்டுறாரு. அண்ட் அதுக்கப்புறம் வந்து க்ளப்ஸை வந்து கழட்டுறாரு. அண்ட் ரிங்குக்கு நடுவில் வந்து அவர் வந்து போட்டுடுறாரு அதை. அண்ட் கடைசியாக வந்து நம்ம ஏஜே ஸ்டைல் வந்து ஒரு தேங்க்யூ வந்து சொல்கிறாரு எல்லாருக்கும். தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டேஜ் ஆண்ட வந்து நிறைய சூப்பர் ஸ்டார்ஸ்லாம் வந்து வந்துடுறாங்க. ஸோ ஏஜே ஸ்டைலோட கரியரில் வந்து யார் யாரெல்லாம் வந்து ஹைலைட்டாக இருந்தாங்களோ அண்ட் ராஸ்டர் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டேஜ் ஆண்ட வந்து வந்துடும். எல்லாரும் பார்த்தீங்கன்னா கிளாப் வந்து பண்ணுவாங்க நம்ம ஏஜே ஸ்டைல்ஸுக்கு. ஸோ ஏஜே ஸ்டைல் வந்து ரிட்டையர் வந்து ஆகிட்டார்ல, ஸோ அதனால பார்த்தீங்கன்னா ஃபுல் செலிப்ரேஷன் வந்து பண்ணுறாங்க, எல்லாரும் வந்து ட்ரிபியூட் வந்து கொடுக்குறாங்க நம்ம ஏஜே ஸ்டைலுக்கு. அண்ட் அதுக்கப்புறம் வந்து மண்டே நைட் ரா வந்து முடிஞ்சிரும்னு வந்து பார்த்தா அப்போ வந்து மண்டே நைட் ரா வந்து முடியல, லைட் வந்து ஆஃப் ஆகுது. அண்ட் நம்ம அண்டர்டேக்கரோட தீம் சாங் வந்து ப்ளே ஆகுது. ஸோ அந்த டன்னுன்னு வந்து கேட்கல, ஸோ அது வந்து கேட்குது. தென் அதுக்கப்புறம் வந்து நம்ம அண்டர்டேக்கர் வந்து வராரு. அண்டர்டேக்கர் வந்து அமெரிக்கன் பேடாஸ் கேரக்டரில் தான் வந்து வராரு. அவர் வந்து டெட்மேன் கேரக்டரில் வந்து இனிமேல் வந்து வர மாட்டாருன்னு வந்து நினைக்கிறேன். ஸோ அண்டர்டேக்கர் வந்து வராரு, கூலாக பார்த்தீங்கன்னா பைக்கில் வந்து வராரு. ஸோ அண்டர்டேக்கர் வந்து ரிங்குக்குள்ளே வந்து போகிறாரு. அண்ட் ஏஜே ஸ்டைல் கிட்ட வந்து கேட்குறாரு. தென் அண்டர்டேக்கர் வந்து சொல்கிறாரு, இதெல்லாம் வந்து என்னடா நம்மளோட கதை வந்து இன்னும் வந்து முடியவே இல்லை, ஸோ நம்மளுக்கான இன்னொரு மேட்ச் வந்து பெண்டிங்கில் வந்து இருக்குன்னு வந்து நான் வந்து நினைக்கிறேன்னு வந்து நம்ம அண்டர்டேக்கர்
டேக்கர் வந்து சொல்கிறாரு. அண்ட் அதை பார்த்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏஜே ஸ்டைல் வந்து சிரிச்சுருக்காரு, என்னடா வந்து சொல்லியிருக்காரு. அண்ட் தென் அதுக்கப்புறம் வந்து நம்ம அண்டர்டேக்கர் வந்து கடைசியாக வந்து சொல்கிறாரு, நான் வந்து எக்ஸ்ட்ரீம்லி வந்து ஹானராக இருக்கேன், நான் வந்து கன்ஃபார்ம் வந்து பண்ணுறேன், ஏஜே ஸ்டைல் நீ வந்து ஹால் ஆஃப் ஃபேம் 2026 வந்து இருக்க போகிற, நீ வந்து ஹால் ஆஃப் ஃபேமராக வந்து ஆக போகிறேன்னு வந்து நம்ம அண்டர்டேக்கர் வந்து கன்ஃபார்ம் வந்து பண்ணுறாரு. ஸோ ஏஜே ஸ்டைலில் பார்த்தீங்கன்னா WWE ஹால் ஆஃப் ஃபேம் 2026க்காக வந்து அஃபிஷியலி வந்து கன்ஃபார்ம் வந்து பண்ணியாச்சு. ஸோ இது வந்து ஒரு அவுட் ஆஃப் தி பாக்ஸ் மூமெண்ட் தான். ஸோ யாருமே வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணல WWE வந்து ஏஜே ஸ்டைலை வந்து ஹால் ஆஃப் ஃபேம் 2026 வந்து கன்ஃபார்ம் வந்து பண்ணிடுவாங்கன்னு. இன்ஃபேக்ட் ஏஜே ஸ்டைலுக்கே வந்து இது வந்து தெரியாதுன்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து ஒரு சர்ப்ரைஸாக தான் வந்து WWE வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ ஏஜே ஸ்டைலோட ரியாக்ஷனே வந்து எல்லாமே வந்து சொல்லிச்சு. ஸோ ஏஜே ஸ்டைலுக்கு வந்து இது வந்து தெரியாது, சர்ப்ரைஸாக தான் வந்து இது வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ ஏஜே ஸ்டைலை பார்த்தீங்கன்னா தரமாக வந்து கன்ஃபார்ம் வந்து பண்ணியாச்சு ஹால் ஆஃப் ஃபேம் 2026க்காக. தென் ஏஜே ஸ்டைலோட ஃபேமிலி கூட வந்து ரிங்குக்குள்ளே வந்து வராங்க அண்ட் எல்லாரும் வந்து செலிப்ரேட் வந்து பண்ணுறாங்க. ரொம்ப வந்து ஹாப்பியாக வந்து இருக்காங்க, ஏஜே ஸ்டைல் வந்து ஹால் ஆஃப் ஃபேமில் வந்து வச்சுட்டாங்கன்னு. தென் ஏஜே ஸ்டைல் வந்து கடைசியாக வந்து ஹாப்பியாக வந்து குதிப்பார். ஸோ அதோட பார்த்தீங்கன்னா இந்த மண்டே நைட் ரா வந்து முடியுது அண்ட் ஏஜே ஸ்டைலோட ட்ரிபியூட் கூட வந்து முடியுது. ஸோ இதான் வந்து நடந்திருக்கு மண்டே நைட் ராவோட மெயின் ஈவெண்ட்டில். ஸோ ஏஜே ஸ்டைல் இஸ் அஃபிஷியலி ஹால் ஆஃப் ஃபேமர்னு வந்து நம்ம வந்து சொல்லிக்கலாம். ஸோ இதை பற்றி உங்களோட தாட்ஸ் என்ன மறக்காம கமெண்ட் செக்ஷனில் வந்து ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் வந்து இதை வந்து எவ்வளோ வந்து என்ஜாய் பண்ணிங்கன்னு வந்து மறக்காம கமெண்ட் செக்ஷனில் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோ இந்த வீடியோக்குள்ளே. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, இந்த மாதிரி WWE கண்டென்ட்ஸ்க்காக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.